என்னை பொறுத்தவரை அன்புதான் ஆண்டவன், உண்மைதான் கடவுள், மனசாட்சிதான் தேவன். ஏய்யா, இந்த செய்தியை நீ தானே கொடுத்திருக்கிற? ஆமா சார். யாரை பத்தி கொடுத்திருக்கேன்னு தெரியுதா? தெரியும் சார். இந்த ஊர்ல அவர் பெரிய புள்ளி. ஆனா அவர்தான் காரை கண்மூடித்தனமா ஓட்டிட்டு இருந்தாரு. பிளாட்பாரம் ஓரமா நடந்துகிட்டு இருந்த கிழவி மேல அடிச்சாரு. கிழவி அந்த இடத்துல பரிதாபமா செத்தாங்க. காரை அவர் ஓட்டல, அவர் டிரைவர் தான் ஓட்டினா. ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல நான் இருந்தேன் சார். போலீஸ்ல அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன். நான் கண்ணால கண்டத்தை சொல்றேன், உண்மையை போடுவோம். ஏது இந்த பத்திரிகையை அழிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டியா? அவர் பெரிய தொழில் அதிபர். நம்ம பத்திரிகைக்கு அவர் கொடுக்கிற விளம்பரங்கள்லாம் போயிடும். எழுதினத அடிச்சு திருத்தி எழுதுறவன் நிருபர் இல்ல, அரசியல்வாதி. இது என்னுடைய உத்தரவு. தவறான உத்தரவுகளுக்கு கீழ்ப்படுகிற பழக்கம் எனக்கு இல்ல. அப்போ உனக்கு இங்க வேலை இல்ல, நீ போகலாம். மிஸ்டர் சிவா, இந்த வேலைக்கு தேவையான படிப்பு உங்ககிட்ட இருக்கு. தேங்க்யூ சார். போதுமான திறமையும் பகுத்தறிவும் இருக்கான்னு சோதிக்கத்தான் இந்த இன்டர்வியூ. சார், பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்தியாவிலேயே ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருக்கக்கூடியது என்னன்னு நினைக்கிறீங்க? கிழக்கு வங்க அகதிகள் பிரச்சனை. அதுதான் சார் இன்னைக்கு நாட்டிலேயே அதிக பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க 68ல பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கீங்க, 71ல வேலைக்கு மனு போட்டிருக்கீங்க. இத்தனை நாளா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வேலை தேடிக்கிட்டு இருந்தேன். 3 வருஷமாவா? இல்ல, 2 வருஷமா. மீதி 1 வருஷம். சார், உண்மையை சொல்லட்டுமா? எல்லாரும் உண்மை பேசுறதுதான்ப்பா இந்த நாடை எதிர்பார்க்குது. நான் 1 வருஷம் ஜெயில இருந்தேன். நீ வெளியே போகலாம் சார். என் வேலை உனக்கு அது கிடையாது. எனக்கு தகுதி இருக்கு சார். திருடன்னு சொன்னதுக்கு அப்புறம் தகுதி என்னப்பா? வறுமையில தான் சார் திருடுனேன். திருடவன் எல்லாவனும் அப்படித்தான் சொல்றான். உண்மை சொன்னதுக்காகவா எனக்கு இந்த தண்டனை? குற்றவாளிக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை போவலியே. சார், நீங்க தான் உண்மையை சொல்ல சொன்னீங்க, அதனால தான் சொன்னேன். இல்லன்னா மறைச்சிருப்பேன். அதுக்காக நான் ஏன் சார் சொல்ல போறேன்? ஏமா படிச்சிருக்கியா? பியூசி வரைக்கும் படிச்சிருக்கேன். ஏன் பிஏ படிக்கல? பிஎஸ்சி வரையில தானே இலவச படிப்பு. படிச்சுன்னு பேசுதுன்னு வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உண்மையை தைரியமா சொல்றான், அதுதான் எங்களுக்கு பிடிக்கும். உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்பா, உனக்கு பிடிச்சிருக்கல? அப்போ முகூர்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம்? அதை பேசிடலாமே. ஓ, பேசிடலாமே. அப்பா கொஞ்சம் இருங்க. அம்மா, என்னம்மா? சம்மதம்னு சொல்லிட்டீங்க. ஆமா, இருந்தாலும் இந்த நேரத்துல நான் ஒரு உண்மையை சொல்லலைன்னா என் மனசாட்சிக்கு நான் துரோகம் செஞ்சவளாயிடுவேன். நீ என்னம்மா சொல்ற? அதனால பின்னால குடும்ப வாழ்க்கையில குழப்பங்கள் ஏதும் வரக்கூடாதுன்னுதான் இப்போ நான் தைரியமா அந்த உண்மையை சொல்ல போறேன். நான் ஏற்கனவே ஒருத்தரை மனசார நேசிச்சேன். விதி சதி செஞ்சதுனால எங்கள் காதல் கைகூடல. அவர் வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். நானும் அவரை மறந்துட்டேன். இன்னையே எல்லாரும் உட்கார்ந்துட்டீங்க, வாங்க போகலாம். என்னம்மா இது? நான் உண்மையத்தானப்பா சொன்னேன். உண்மையாவே இருந்தாலும் அதை இந்த நேரத்துல சொல்லலாமா? ஒவ்வொரு முறையும் காந்திஜி சிரித்தார். அதனுடைய பொருள், இந்த சமுதாயம் உண்மையை சந்திக்கவே அச்சப்படுகிறதே என்ற ஏளன புன்னகையா, உலகத்தில் உண்மையே செத்துவிட்டதோ என்ற ஏமாற்றத்தில் எழும் புன்னகையா, உண்மைக்கு இப்பொழுதெல்லாம் உயர்வே கிடையாதா என்ற ஏக்கத்தில் எழும் புன்னகையா? அல்ல. இதே போல் 3 அல்ல 30 அல்ல 300 சம்பவங்களை கொண்டும் உண்மையின் உயர்வை குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்று வேண்டுகோள் விடுக்கும் புன்னகைதான் இது. இது வரைக்கும் நீங்க படிச்சது 300. இனிமேதான் சார் கதையே இருக்குது. இந்த கதையை புஸ்தகமா வெளியிடுறதுக்கு நீங்க தான் சார் உதவி பண்ணணும். மூஞ்சியே சரியில்லை, ஏன் 300 சரியில்லையா? முதல்ல கதைக்கு தலைப்பு என்ன சொல்லு. என்னவா இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன். இதா அது சரி, இதுக்கு புன்னகை நீ ஏன் தலைப்பு வச்ச? இந்த தலைப்பை வேற யாரும் வைக்கல சார், அதனால வச்சேன். இது ஒரு கேள்வியா சார்?
உண்மை சொல்ற உதட்டுல புன்னகை இருக்குது, பொய் சொல்ற உதட்டுலயும் அதான் இருக்குது. பித்தலாட்டம் பண்றவனும் புன்னகை தான் செய்யறான். மழுப்புறவனும் சிரிக்கிறான், மறுக்கிறவனும் சிரிக்கிறான், கழுத்து அறுக்கிறவனும் சிரிக்கிறான். நீங்களும் சிரிக்கிறீங்க சார். உலகத்துல எந்த பிரச்சனை வேணா எடுத்துங்களேன், புன்னகையில அதுக்கு பதில் இருக்கு. இப்போ யாகியா கான் முகத்துல புன்னகை தோணுச்சுன்னா உடனே முஜிபுர் ரஹ்மானுக்கு விடுதலை சார். எதிர்காலத்தை பத்தி வெறும் கற்பனையிலேயே மிதக்கிறதுனாலயா? சத்யா, ரஞ்சன், ஹனீஃப் 3 பேரும் இன்ஜினியரிங் பட்ட படிப்பு படிச்சுட்டு இருந்தாங்க. நானும் மந்திரமூர்த்தி மட்டும் பிஏ படிச்சுட்டு இருந்தோம். படிப்பெல்லாம் முடிஞ்சது, பட்டமளிப்பு விழாவும் வந்தது. அந்த விழாவுக்கே சிகரம் வச்ச மாதிரி இருந்தது அறிஞர் அண்ணாவின் சொற்பொழிவு. அடல் காந்தியடிகளின் கோட்பாடுகளைத்தான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். உங்களுக்கெல்லாம் பட்டமளிக்கப்பட்ட இந்த நன்னாளை வெறும் வயிற்று பிரச்சனை தீர்ந்தது என்ற வெற்றி விழாவாக கொள்ளாமல் அண்ணல் காட்டிய உண்மை வழியில் உங்கள் பணியினை ஆரம்பிக்க வேண்டிய துவக்க விழாவாக கொண்டு வாழ்க்கையை தொடருங்கள். எப்பேற்பட்ட சோதனைகள் வரையினும் நேர்மை வழியிலிருந்து மாறமாட்டோம் என்று உறுதியெடுத்துக் கொள்ளுங்கள். உண்மை, உண்மை வழி, உண்மை நெறி இவைகளின் வழி நடப்போம்னு காந்திஜி சிலைக்கு முன்னால நாங்க எல்லாரும் உறுதி எடுத்துக்கிட்டோம். அந்த பொன்னான நாளை உற்சாகமா கொண்டாடணும். நாளை நாம் ஒரு ராஜாங்கம் அமைப்போம், ஆண்டு பாருங்கள் தோழர்களே. நாளை நாம் ஒரு ராஜாங்கம் அமைப்போம், ஆண்டு பாருங்கள் தோழர்களே. நாளை எண்ணி எண்ணி நடத்துங்கள் வாழ்க்கை, நாளை எண்ணி எண்ணி நடத்துங்கள் வாழ்க்கை. காலம் உங்களின் கைகளின் மேலே, காலம் உங்களின் கைகளின் மேலே. நாளை நாம் ஒரு ராஜாங்கம் அமைப்போம், ஆண்டு பாருங்கள் தோழர்களே. ராமன் ஆளட்டும், சோமன் ஆளட்டும், ஆண்டால் என்ன காட்டு மான்கள் போல் நாமும் வாழுவோம். வாழ்ந்தால் என்ன அந்த ஆரோடு நீரோடும் நிலம் காக்க, நாம் அறிவோடு வாழ்வதும் குலம் காக்க. அந்த ஆரோடு நீரோடும் நிலம் காக்க, நாம் அறிவோடு வாழ்வது குலம் காக்க. தாமரை கொண்ட தண்ணீரும் தன்னறிவற்ற உன் வாழ்வும் நிம்மதி கொள்ள முடியாது. நாளை எண்ணி எண்ணி நடத்துங்கள் வாழ்க்கை. காலம் உங்களின் கைகளின் மேலே, காலம் உங்களின் கைகளின் மேலே. மழையை வெயில் என்றும் மகனை தந்தை என்றும் சொன்னால் என்ன? மனது சொன்னபடி கால்கள் போனபடி போனால் என்ன? நீயும் ஊரோடு சேராமல் முடியாது, காலம் உனக்காக தனியாக நடக்காது. சோறு படைக்கும் சொர்க்கங்கள், பூமியில் உள்ள இன்பங்கள் தேடி நடந்து செல்லுங்கள். நாளை நாம் ஒரு ராஜாங்கம் அமைப்போம், ஆண்டு பாருங்கள் தோழர்களே. மனிதன் பாவங்களை மனிதன் கேட்பதில்லை, ஆனால் என்ன பொறுத்து பார்த்த பின்பு இறைவன் கேட்பதுண்டு. கேட்டால் என்ன
எவர் கேட்டாலும் நான் கேட்க முடியாது, எந்த பாவங்கள் தேவனுக்கு தெரியாது. ஆடுவதென்று நீ ஆடு, பாடுவதென்று நீ பாடு, ஓடுவதென்று நீ ஓடு. நாளை எண்ணி எண்ணி நடத்துங்கள் வாழ்க்கை, காலம் உங்களின் கைகளின் மேலே, காலம் உங்களின் கைகளின் மேலே. நாளை நாம் ஒரு ராஜாங்கம் அமைப்போம், ஆண்டு பாருங்கள் தோழர்களே. டாக்டர், ஹனீஃபோட நிலைமை எப்படி இருக்கு? உண்மை சொல்லுங்க டாக்டர். நிச்சயமா என்னால எதுவும் சொல்ல முடியாது. அடி பலமா பட்டிருக்கு, ரத்தம் நிறைய சேதம் அடைஞ்சிருக்கு. நாங்க ரத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். சத்யா, சத்யா, ஹனீஃபோட அம்மா வந்திருக்காங்க. அவங்க அவனை பார்த்து கதறி அழுகுறத என்னால தாங்கவே முடியல. ஹனீஃபை எப்படியாவது காப்பாத்திருக்கட்டும். என்ன செலவானாலும் பரவாயில்ல சார். சார், எங்ககிட்ட ரத்தம் ஸ்டாக் இல்ல, வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஆள் அனுப்பி இருக்கிறோம். டாக்டர், காலம் கடத்த வேணாம், நான் ரத்தம் கொடுக்குறேன். உயிரையே கொடுக்க தயாரா இருக்கும் டாக்டர். சார், உங்க உயிர் அவருக்கு உயிரை கொடுக்காது. ஒருவேளை உங்க ரத்தம் தேவைப்படலாம். ஆனா என்ன சார், ஆனா அவர் முஸ்லீம், நாங்க இந்து, அதனால முடியாதுன்றீங்களா? என்ன டாக்டர் சார் இது? ஜாதி மத பேதம் இல்லாத இடமே ஜெயிலும் ஆஸ்பத்திரியும் தானுங்களே. சார், உங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை வேற, உடற்கூறு வேற. உங்க 4 பேருடைய ரத்தத்தை எடுத்து சோதனை செய்து யாருடைய ரத்தம் அனுப்பக்கூடிய உடற்கூறுக்கு ஒத்து வருதோ அவங்களுடைய ரத்தத்தை அனுப்புக்கு கொடுக்க முடியும். அந்த சோதனை இப்பவே நடத்துங்க டாக்டர். அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு. வாழ்க்கையில காலடி எடுத்து வைக்கும் போதே எப்படி ஒரு அதிர்ச்சியா! ஹனீஃபோட மரணம் எங்க கனவு ஆசை எல்லாத்தையும் தூள் தூளாக்கிடுச்சு. ஆனா அந்த நிலையிலையும் சத்யா ஒருத்தன் தான் அமைதியா இருந்தான். சத்யா, இந்த வாழ்க்கையில ஏதாவது அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறியா? ஏன், நிச்சயமா இருக்கு. என்னது? ஒருத்தரோட வாழ்க்கையில என்ன அர்த்தம் இருக்குன்னு இன்னொருத்தரால சொல்ல முடியாது. அது அவங்களே தான் அலசி பார்த்துக்கணும். இல்ல சத்யா, நம்ம காலேஜிலேயே முதல் மாணவனா தேர்ந்தவன் ஹனீஃப். அவன் மனசுல எவ்வளவு லட்சியங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். அவன் வாழ்க்கையில எத்தனை அர்த்தங்கள் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பான். இன்னைக்கு அவனே இல்லையே. அப்போ சரி, தனிப்பட்ட ஒரு மனிதன் இறந்து போயிட்டதுனால மத்த எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? சத்யா, நாமெல்லாம் ஒன்னா படிச்சோம், அந்யோன்யமா இருந்தோம். இன்னைக்கு படிப்பு முடிஞ்சு பிரிய போறோம். நாளைக்கு நீ எங்க போறியோ, நான் எங்க போறேன். அப்புறம் இந்த நட்பு பாசம் எல்லாம் ஏன்டா அப்படி சொல்றேன்? நாம எங்கே போனாலும் இந்த ஆகாயத்தின் கீழ் தானே இருக்க போறோம். ரஞ்சன், உண்மை சத்தியம் இவைகளை லட்சியமா வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தினா நாம வாழறதுல நிச்சயமா அர்த்தம் இருக்கும். ஏன்டா வேதாந்தம் பேசுற? நீ தானடா ஆரம்பிச்சு வச்ச. சரி, வேற ஏதாவது பேசுவோமே. வேற எதை பத்தி பேசுவோம்? சரி, நம்ம எதிர்காலத்தை பத்தி பேசுவோமா? எதிர்காலம்னு சொன்னா அதுல 80% மனைவி. தேங்காயை அடிச்சா எந்த பக்கம் செதறதுன்னு சொல்ல முடியுமா சார்? அது மாதிரிதான் மீதி இருந்த 4 பேரும் எந்த பக்கம் போறோம்னு தெரியாம செதறி போயிட்டோம். இன்பம், பணம், புகழ், அமைதி, வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் இது ஒவ்வொன்றும் தேடுறோம். ஆச்சரியமா இருக்கே சத்யா, நான் எந்த யுகத்தில் இருக்கேன்? என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? கீதை படிக்கிறேன் சார். கீதையா? பெரிய புரட்சிதான். ஏது திடீர்னு பக்தி? பக்தி காத்தம் படிக்கணுமா? பாடமாவும் படிக்கலாம், பல மாதிரியா பேசுறதுக்காகவும் படிக்கலாம். ஆனா இந்த காலத்து பசங்க வாழ்க்கையில தோல்வியை சந்திக்கும் போது மனச்சமாதானத்துக்காக படிக்கிறாங்க. எப்படியோ புராணங்களை படிக்கிறாங்க இல்லையா? உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கேன். எனக்கு என்ன தாத்தா இப்ப கல்யாணத்துக்கு அவசரம்? கல்யாணங்கள்ல அவசரமா தான் நடக்கணும். தாம்பத்தியம் தான் அவசரமா முடிஞ்சிடக்கூடாது. நான் உனக்கு பெண்ணு பார்த்திருக்கிறதா சொன்னேனே, அவ எப்படி இருக்கிறா தெரியுமா? நாமக்கல் கவிஞர் வர்ணிச்ச மாதிரி, மானன் அவளை சொன்னால் மருளுதல் அவளுக்கில்லை, மீன் விழி உடையாள் என்றால் மீனிலே கருமை இல்லை,
தேன்மொழிக்கு ஓமை சொன்னால் செவிட்டுதல் தேனுக்குண்டு, கூன்பிறை நெற்றி என்றால் குறைமுகம் இருண்டு போகும். ஓஹோ, என்னப்பா ராமு? ஐயாவுக்கு தபால் வந்திருக்கு. கல்யாணத்தை பத்தி சின்னையா என்ன சொல்றாங்க? எல்லாம் ஒத்துக்குவான். கொஞ்சம் விட்டு பிடிக்கிறான். இப்போதைக்கு என் கல்யாண பேச்ச மறந்துங்க தாத்தா. ஏன்பா? வேலை விஷயமா மெட்ராஸ்க்கு இன்டர்வியூக்கு வர சொல்லி லெட்டர் வந்திருக்குது. எல்லாம் அம்பாள் யாரு? நான் இன்னைக்கே புறப்பட்டாகணும். உட்கார்ற. வேலை வருதுன்னு ஒண்ணு கீதையை மறந்துட்டியே? இல்ல தாத்தா. வாங்க. ஐயா தான் புதுசா கட்ட போற மில்லுக்கு முதலாளி. வணக்கம் சார். சார் தான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிற என்ஜினியர். இந்த ஃபைல்ல வேலைக்கான உத்தரவு சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருக்கு சார். ஐ சீ. மோகன் ராவ் இந்த விருந்தாளிகள் விடுதிக்கு பொறுப்பானவன். மதிப்பா சொன்னா கேர்டேக்கர், உள்ளபடி சொன்னா ஒபீடியன்ட் சர்வெண்ட், எல்லாருக்கும் வேலைக்காரன். மோகன் ராவ், புதிய இன்ஜினியர் எங்க தங்க போறான்னு பார்த்து அவருக்கு வேண்டிய வசதி எல்லாம் செஞ்சு கொடுங்க. சொல்லணுமா முதலாளி? ஓ, சர்வகலாசாலையிலேயே நீங்க தான் 2வது ரேங்க்ல தேறி இருக்கீங்க. எஸ் சார். மிஸ்டர் சத்யா, கட்டப்போற பேப்பர் மில்ஸ் ரொம்பவும் பிரம்மாண்டமானது. அதனுடைய வெற்றி தோல்வி எல்லாம் அதிகாரிகளான உங்க கையில தான் இருக்கு. ஒரு பெரிய ஆக்க வேலையில ஈடுபட போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதோட காந்திஜி படத்தை இங்க பார்க்கும்போது ஒரு புது உற்சாகமும் ஆர்வமும் ஏற்படுது. கரெக்ட். நாட்டினுடைய தந்தை இல்லையா? நான் போய் உடனடியா சர்வே வேலையில ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன் சார். என்ன அவசரம் இப்போ? காரியங்களை நிதானமா மெதுவா செய்வோம். நம்ம முதலாளியோட புன்னகை இருக்கே, அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கும். நீங்க ஒரு கர்ம வீரர்னு எனக்கு தெரியுது. அது போதும் எனக்கு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். யார் நீங்க? என்ன பத்தி நானே சொல்லிக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. நான் தான் கான்ட்ராக்டர் கண்ணுசாமி. இருட்டோம். எதுக்காக இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த வட்டாரத்துல என்ன பத்தி தெரியாதவங்களே இருக்க முடியாது. என் வீட்டுல விருந்து சாப்பிடாத அதிகாரிகளே இல்ல. நீங்க புதுசி, போக எல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஐயா பார்த்தடா, உங்க குவார்டர்ஸ்க்கு போயிருந்தேன். அதுக்குள்ள ஐயா காலையில இங்க வேலைக்கு வந்துட்டீங்க. ஒண்ணு இல்ல, சேலத்துல இருந்து மாம்பழம் வந்திருக்கு. சீக்கிரம் கொண்டாடா மடையா, அடுக்குடா. வன்ரொட்டில இருந்து பலாப்பழம் வந்திருக்கு. காஷ்மீர்ல இருந்து ஆப்பிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதோட அப்படியே உங்களையும் கண்டுட்டு போலான்னு வந்தேன். நோ, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கும். இத நீங்க தட்டக்கூடாது. நான் என்ன புதுசாவா செய்யறேன்? இதெல்லாம் மாமூல் தானே. மிஸ்டர், பேப்பர் மிஸ் திட்டம் வெறும் போர்டோட இருக்கு. அதுக்குள்ள மாமூல், லஞ்சம் எல்லாம் ஆரம்பிச்சாச்சா? ஐயா, காலையில நேரம் இப்பதான் உத்தியோகத்துக்கே வராப்புல இருக்கு. என் அனுபவத்துல நான் பார்க்காத ஆபீசரா அதிகாரியா? பரவாயில்ல மிஸ்டர், நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், அத பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த மாதிரி நடவடிக்கைகள்ல ஈடுபட்டா உங்களை பிளாக் லிஸ்ட் பண்ணுவேன். வேலை சம்பந்தமா என்ன பார்க்கணும்னா ஆபீஸ் நேரத்துல ஆபீஸ்ல வந்து என்ன பார்க்கணும். இந்த மாதிரி இடங்கள் இல்ல, நீங்க போலாம். சரி, பரவாயில்ல. அந்த பழங்கள் தான் வேண்டான்ட்டீங்க. அட்லீஸ்ட் இந்த மாலையாவது திருப்பியா கொண்டு போறது? வீட்டுக்கு கொண்டு போய் சுவாமி படத்துக்கு போடுங்க. வாங்க சார். இவனை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? புழைக்க தெரியாதவங்க தானே? இல்ல சார்,
அவன் ஒரு கர்மயோகி. காந்தி சிலைக்கு முன்னால நாங்க எடுத்துக்கிட்ட உறுதிமொழிய அவன் மறக்கல. ஆனா மத்தவங்க குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க கண்ட்ராக்டர் சார், வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. என்ன விஷயம்? உங்களால ஒரு சின்ன உதவி ஆகணுமே. என்னது? டவுன் ஹால் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமா டெண்டர்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்கல்ல? ஆமா, நேத்து 5 மணியோட அதுக்கு டைம் முடிஞ்சு போச்சே. நானே இந்த வேலையை எடுத்துக்கலான்னு பாக்குறேன். இந்த டெண்டரையும் அதோட சேர்த்துங்க. ஆமா சார், டெண்டர் தான் செலக்ட் ஆகும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் தான் குறைச்சு ரேட் கோட் பண்ணிருக்கேன். டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சார் முடியும்? உங்களால முடியாதுல்ல சார். நேத்தே இந்த டெண்டர் உங்க கை கிடைச்ச மாதிரி கையெழுத்து போட்டு நேத்து தேதியும் போட்டு இது அப்படி அடியில் சேர்த்துக்க வேண்டியதானே? தப்பு பண்ண சொல்றீங்களா? இல்ல, உதவி பண்ண சொல்றேன். உங்களை என்ன லஞ்சமா வாங்க சொல்றேன்? அதெல்லாம் தான் பெரிய தப்பு. ஒரு சின்ன கையெழுத்து தான் சார் போட சொல்றேன், அதுவும் நேத்து தேதியில. மன்னிக்கணும், சட்டத்துக்கு விரோதமா நடக்க மாட்டேன். இப்ப நீங்க ஜூனியர் இன்ஜினியரா இருக்கீங்க. சட்டப்படி உங்களுக்கு பதவி உயர்வு எப்போ வரப்போகுது. அதுவே குறுக்கொழியில இப்பவே வந்தா வேண்டாம் நான் சொல்ல போறீங்க. இதை நான் வெறும் வார்த்தைக்கா மட்டும் சொல்லல. உங்களுக்கு பதவி உயர்வு வாங்கி கொடுக்கிற அளவுக்கு எனக்கு செல்வாக்கு இருக்கு. அது உங்களுக்கு தெரியும் சார். நீங்களே உங்க நண்பர் சத்யாவை பத்தி அடிக்கடி சொல்லுவீங்க. நீங்களும் அவர் ஒன்னாத்தான் படிச்சீங்க, ஒன்னாத்தான் பாஸ் பண்ணீங்க. ஆனா அவர் மட்டும் எடுத்தெடுப்புலயே அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆயிட்டாரு. நீங்க இன்னும் ஜூனியர். சரியா தோணுதோ? அது அவ அதிர்ஷ்டம். சரி, அப்படியே இருக்கட்டும். நீங்க சொல்ற அந்த அதிர்ஷ்டம் தானா வராதப்ப அது நாமா தேடி போற என்ன சார் தப்பு? என்ன சார் யோசிக்கிறீங்க? வாழ்க்கையில முன்னேறணும்னா கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கணும் சார். கையெழுத்து போடுங்க ப்ளீஸ். ஐயா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. உங்களுக்கு சேர வேண்டிய பாக்கி தொகை 1000 இன்னும் 1 மாசத்துல எப்படியாவது கொடுத்துறேன். கடன் பாக்கிக்கோசரம் கோர்ட்ல டிகிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். அமீனாவோட வரக்கூடாதுன்னு நானே வந்திருக்கிறேன். லாஸ்ட் சான்ஸ் உனக்கு. ரொம்ப கஷ்ட திசையில இருக்கேன். நீங்க சோதிக்காதீங்க. நான் என்னையா சோதிக்கிறதுக்கு ஆண்டவனா? பணத்தை அடியா? என்கிட்ட இல்லீங்களே. பணம் இல்லைன்னா 1000 ரூபாய் பொறுமான பொருளை கூட எடுத்துட்டு போறேன். அச்சாபீஸ் வச்சு ரொம்ப நொந்து போயிருக்கேனுங்க. சாமானே அனுப்பிட்டா வெளியில தலகாட்ட முடியாதுங்க. இப்ப என் பணத்துக்கு என்னதான் சொல்றேன்? பணம் இல்லைன்னா வேற பொருள் கொடு. கேலண்டர் போட்டேன், 20000 காப்பி, விலை போகலீங்க. கேலண்டரா? என்ன கேலண்டர்? காந்தி கேலண்டர். ஏய்யா, உனக்கு பொழைக்க தெரியலன்னா இப்பதான் தெரியுது. கேலண்டர்ல யாராவது காந்தி படத்தை போடுவாங்களா? கவர்ச்சி கண்ணி எல்லாம் போட்டிருக்கணும், அப்பதானே விலை போவோம். குட்டுப்பட்டாதானுங்களே தெரியுது. இந்த 20000 காப்பியை கொடுத்துறேன், கணக்க நேர் பண்ணிக்கங்க. என் வீட்டுல இருக்கிற 4 செவத்துல 4 மாட்டலாம். பாக்கிய உன் அச்சாபீஸ்ல இருந்து என் வீடு வரைக்கும் ரோடு பூரா ஒட்ட சொல்றியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளை காலையில வருவேன். 1000 ரூபாய் பணத்தை எடு, இல்லைன்னா மிஷினை தூக்கி வெளியே வச்சிடுவேன். நான் வர்றேன். கடல் ஓரத்திலே நின்று வாங்க வாங்க. கணக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, இப்பதான் வந்தேன். அப்படியா? ஏந்ததி படிச்சு முடிச்சிட்டீங்க? ஆமா. அடுத்தாப்புல என்ன வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன அதை பத்தி நான் டிசைட் பண்ணவே இல்லையே. அப்படியா? எந்த லைன்ல போறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தம்பி, எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. சொல்லுங்க, என்ன பண்ணணும்? இன்னைக்கு என்ன தேதி? ஏங்க, இது தெரிஞ்சுக்கவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? இன்னைக்கு செப்டம்பர் 29. ஆமா. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி வருது. ஆமா. இந்த வருஷம் நாங்க அதை சாதாரணமா கொண்டாடுறதா தான் முடிவு பண்ணிருந்தோம். ஆனா மேலிடத்துல இருந்து வந்தவர் கண்ணா பின்னால் போஸ் விட்டார். எப்பவுமே மேலிடங்கள்லாம் அப்படிதாங்க. என்னையா, காந்தி ஜெயந்தியை கூட நல்லபடியா கொண்டாட முடியாத நீங்கள்லாம் ஏயா கட்சியில் இருக்கணும்? என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, காந்திய கொள்கைகளை எல்லா இடத்துலையும் பரப்பணும்னு திட்டவட்டமா சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த மகத்தான பொறுப்பை எங்க கமிட்டியில என் தலையில சுமத்திட்டாங்க தம்பி. நானும் சும்மா இருக்கிறேன். தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை பட்டு தொட்டிகளுக்கும் கொடி தோரணம் எல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டேன். ஆனா காந்தி படம் மட்டும் பத்தல. எல்லா இடத்துக்கும் அனுப்பணும்னா காந்தி படங்கள் குறைஞ்சது 15000 காப்பியாவது தேவைப்படுது. நான் ஏறி இறங்காத பிரஸ் இல்ல தம்பி. எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, இந்த 2 நாள்ல எப்படி சார் எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு கையை வச்சுட்டாங்க. தம்பி, இந்த
இந்த காரியத்தை நான் செஞ்சு என்னுடைய பேரை நான் காப்பாத்திக்கணும்னா இதுக்கு நீங்க கட்டாயம் உதவி பண்ணித்தான் தீரணும் தம்பி. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு காந்திஜி படம் தானே வேணும்? ஆமா. எவ்வளவு வேணும்? 15,000 காப்பி. என்ன சைஸ்? கேலண்டர் சைஸ் இருந்தா போதுமா? எந்த சைஸா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேணுங்கிறது படம். ஒரு படத்துக்கு என்ன கொடுப்பீங்க? ஒரு 1,000 ரூபாய் கொடுக்கலாம். 1,000 ரூபாய்? சரி தம்பி, 2 ரூபா வச்சுக்கோங்க. அப்ப நீங்க வீட்டுக்கு போங்க, காலையில 15,000 காப்பி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்க பணத்தை கொடுத்து அனுப்புங்க. தம்பி உங்களை நம்பி போகலாம்ல? மந்திரமூர்த்தி கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? இல்ல எப்படி நீங்க? நான் மந்திரம் போட்டாவது வரவழைப்பேன், நீங்க போங்க. அப்ப நான் போயிட்டு வரேன் தம்பி. ஜெயஹிந்த். என்ன லைன்ல போறேன்னு கேட்டீங்கல்ல, இன்னையில இருந்து கான்ட்ராக்டர் ஆயிட்டேன். கெட்ட நேரத்திலேயே ஒரு நல்ல நேரம், உடனே அனுப்பி வைக்கிறேன். அப்படியே அந்த கட்டிங் மிஷின்ல கொடுத்து இந்த கேலண்டர் பார்டர் எல்லாம் கட் பண்ணிட்டு வெறும் காந்திஜி படம் மட்டும் அனுப்புங்க, அனுப்புங்க. ஆமா, நம்ம கணக்கு நேரம். என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை முன்மாதிரியா வச்சு வாழணும்னு நினைச்சேன். இப்ப உங்களை வச்சு வாழ்க்கை ஆரம்பிக்கிறேன். இந்த 3 பேருக்குள்ள காலம் ஏற்படுத்துற வித்தியாசத்தை பாத்தீங்களா? எப்ப இந்த மந்திரமூர்த்திக்கு என்ன மனசாட்சியே கிடையாதா? மகாத்மாவையே விட்டுட்டான், அவனுக்கு ஏது சார் மனசாட்சி? சார், உண்மை நேர்மைங்கிற குறிக்கோளையே தேடி போய்கிட்டு இருந்தான் சத்யா. ஆனா நெளிவு சுழிவு தெரிஞ்சு வாழ்க்கையில வளைய ஆரம்பிச்சான் ரஞ்சன். அதிர்ஷ்டம் எங்க இருக்குன்னு அதையே தேடினான். மனசாட்சி இறக்கி வச்சா மேல மேல போயிட்டே இருந்தான் மந்திரமூர்த்தி. அதிர்ஷ்டம் அவனை துரத்த ஆரம்பிச்சது. இதான் சார் நான். வேலை இல்ல, வாழ்க்கையில பிடிப்பு இல்ல. இங்க உதைச்சா அங்க போவேன், அங்க உதைச்சா இங்க வருவேன். எத்தனோ அத ராஜ்பாபு, என்னடா இது? உன்னை பார்க்கவே கஷ்டமா இருக்குடா, ரொம்ப அவமானமா இருக்கு. என்ன செய்யறது? நான் அமைச்சுக்கிட்ட ராஜாங்கம் இதுதான். வேலையே கிடைக்கலையே. ஆனா பாட்டில் மாத்திரம் கிடைக்குதோ? முட்டாள். குடிச்சாதான் நான் ராஜா ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். மேலேயே பறந்துகிட்டு இருக்கிற குடிமகளை பார்த்து மாதம் மும்மாறி பொழிகிறதா அப்படின்னு அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிறேன். அறிவு கட்டவனே, மடையா. திட்ட போல் இருக்கு. திட்டு அல்ல, சோத்து போட்டுட்டு திட்டு. பசி காது அடைக்குது, திட்டுறது சரியா காதுல உழுவுல. உனக்கு சோத்த போட்டு நான் சோம்பேறி ஆக்க மாட்டேன். அப்படி இல்ல, பட்டி போட்டு இல்லை, இங்கேயே கொல்லுடு கொல்லுடு. என்னடா இது? உனக்கு இங்கேயே ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன்டா. உன்னை பார்க்கவே கன்றாவியா இருக்கு. எழுந்துடுறா, எழுந்துரு. இனிமே நீ குடிச்சே உன்னை தொலைச்சிருவேன். தொலைச்சு ஜாக்கிரதை. வா சாமி, சத்தியமா நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ மாத்திரம் குடிக்க கத்துக்காத. இப்ப நான் உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டேன். ஆமாங்கிற கணக்கே கிடையாது. காட்டுல புதருங்க மத்தியில டென்ட் அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நாய் வருதோ நரி வருதோ. நரிமுகத்துல முடிச்சா அதிர்ஷ்டம்ப்பா. சரி, நரிமுகத்துல முடிச்சா அதிர்ஷ்டம், புலிமுகத்துல முடிச்சா புலிக்கு அதிர்ஷ்டம். என்ன விளையாடியா? சத்யா, ஏதோ சலங்க சத்தம் கேட்கல? பக்கத்துல ஏதாவது டென்ட் கொட்டாயா? பீசார் பாத் படம் ஓடுதா? இங்க எதிரா கொட்டக இல்லையா? அதேதான் அதேதான், மொயினி பிசாசு. வாடா, என்னதுன்னு போய் பார்க்கலாம். இல்ல இல்ல, சத்தம் ஜாஸ்தி கேக்குது, நான் வரல. வாடா பார்க்கலாம். நான் நேரா குவார்டர்ஸ்க்கு போறேன். உனக்கு ஏதாவது ஆயிப்போச்சுன்னா நிச்சயமா நாளைக்கு வந்து பாக்குறேன்.
இத கண்டா அது பயப்படும் இல்லையா? அண்டாதே அண்டாதே அண்டாதே. யார் நீ? உன் பேர் என்ன? யார் நீ? மோகினி இல்ல. ஆஹா, பின்ன யாரு? காஞ்சனா. இங்க எதுக்காக வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிற? ஏமா அழுகுற? பொண்ணா பிறந்துட்டேனே. உனக்கு யாருமே இல்லையா? நான் ஒரு அனாதை. உனக்கு என்ன ஆபத்து வந்துச்சு? ஒரு பொண்ணுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து தான். யாரால அந்த ஆபத்து சொல்லுமா? மோகன்ராவ் முதலாளி, வாழ்க்கையில இது ஒரு சுகந்தரியமா? எதையும் அடக்கிடுவேன், ஆசையை தவறன்னு எவரோ சொன்னாரா? பழக்கம் உண்டா? முதலாளி, Solid, have it. முதலாளி, ஆசையை அடக்கிறதுக்கு ஒரே வழி அதை அனுபவிச்சிருந்தா. இது ஒண்ணுக்கு தான் முதலாளி தொழிலாளிங்கிற பேதமே கிடையாது. முதலாளி, நான் ரெண்டு விஷயத்துக்கு தான் அடிமை. ஒண்ணு, என் வளர்ப்பு பொண்ணு பேபி மேல நான் வச்சிருக்கிற அன்பு. ரெண்டாவது, இந்த பாட்டில் மேல உள்ள ஆசை. அதோ பேபி கெஸ்ட் ஹவுஸ்ல சமையல்காரன் செஞ்சு போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு முதலாளிக்கு நாக்கு செத்து போயிருக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு வீட்டுல இருந்து வர வச்சேன். என் பேபி நானே தயார் பண்ணது. இப்படி ஒரு பேபி இருக்கிறதா இதால நீ சொல்லவே இல்லையே. பேபி, முதலாளிக்கு சாப்பாடு போடுமா? வேறே பேபி தானா? எடுத்து வளர்த்தப்ப பேபியா இருந்துச்சு. தெலுங்கு பொண்ணா இல்ல இந்தி பொண்ணா? யாரா இருந்தா என்ன, சின்ன வயசுல அனாதையா வந்து சேர்ந்த இந்த பொண்ணை என் சொந்த பொண்ணா நினைச்சு வளர்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு, நான் ரொம்ப ரசிக்கிறேன். எனக்கு அகோர பசி. ஆசை அடக்கிறதுக்கு ஒரே வழி அதை அனுபவிச்சிடுறதுதான். போதும் பேபி, போதும். முதலாளி, வேண்டாம் முதலாளி. முதலாளி, நான் ரொம்ப பொல்லாதவன். முதலாளி, பாட்டில் தான் கடைசியா ஜெயிச்சிடுச்சு. சூரியன் மறைய ஆரம்பிச்சா போதும், நான் குடிக்க ஆரம்பிச்சிடுவாரு. சூரியன் மறையாமலே இருக்கும்படி செய்ய நான் நலாயினி இல்லையே. ஏமா பாதி ராத்திரியில இப்படி ஓடி வந்திருக்கிறியே, எந்த முடிவோட இப்படி வந்த? இனிமே அவரோட நான் இருக்க மாட்டேன், எங்கேயாவது போயிடலான்னு தான் ஓடி வந்துட்டேன். அவசரப்படாதம்மா, அவர் திருந்திடுவாரு. கொலைகாரன் கூட திருந்திடலாம், ஆனா குடிகாரன்
இத பாரும்மா, என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா இந்த ராத்திரி நீ இங்கேயே தங்கலாம். என்ன யோசிக்க? பசிச்சா உள்ள ரொட்டியும் பழம் இருக்கு, எடுத்து சாப்பிட்டு. பயப்படாம உள்ள போய் படுத்துக்கிட்டு தூங்கு, மத்தத காலையில பேசிக்கலாம்.